அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நல்லபடியா டிஆர்பி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025ல நடந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ. சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? ஸோ மிக்சட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், மிக்சட் ஆஃப் கால்ஸ். எல்லாம் வந்து சம் பீப்புள் ஆர் சேயிங் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி ஈஸி, சம் பீப்புள் ஆர் சேயிங் தட் திஸ் இஸ் வெரி டஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கும். இது என்னோட பார்வை. சரிங்களா? இட்ஸ் பியூர்லி என்னுடைய ஒப்பீனியன் தான் இது. ஸோ ஐ வில் ரிவ்யூ த பேப்பர். ஸோ வழக்கமா நீங்க சொல்லுங்க, மூவி தானே சார் ரிவ்யூ பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐ தாட் ஆஃப் ரிவியூங் த கொஸ்டின் பேப்பர். நத்திங் ராங் இன் தட். சரிங்களா? ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து 5 ஸ்டார் கொடுத்துருவேன் நான். சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து 5 அவுட் ஆஃப் 5 என்னோட பார்வையில் ஐ வில் கிவ் 5 அவுட் ஆஃப் 5. ஸோ கொஸ்டின் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ ஏன் 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா, இதை நீங்க கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க, வித்வுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன்ஸ். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பவர் ஹவுஸ். சரிங்களா? ஓல்டு ஹார்ஸ். அதாவது இதை தவிர்த்துக்கிட்டு நமக்கு டிஆர்பி கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படிங்கிறத போர்டு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நியர்லி டு மை நாலேஜ் 19 கொஸ்டின் டிரெக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னுமே வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு நிகர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் ஃபவுண்டேஷன். மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ நியர்லி 110 கொஸ்டின்ஸ்ல 19 கொஸ்டின் அப்படிங்கிறது இட்ஸ் பிக் நம்பர் ஆக்சுவலி. ஸோ 19 கொஸ்டின்ஸ் அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அதுல எப்படி இருக்குங்கிறத நான் பின்னாடி ரிவ்யூ பண்றேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறத பார்ப்போம். நியர்லி 19 கொஸ்டின் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அலோன்ல இருந்து கேட்டிருந்தாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் செகண்ட். நானும் மைக்ரோக்கு கொஞ்சம் கூட சலிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான். ஸோ இதுலயுமே 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல நம்பர் தான் ஆக்சுவலி. ஸோ இது ரெண்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணியிருக்குது. சரிங்களா? நியர்லி 29 32 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு முதல் 2 யூனிட்லயே வந்து டாமினன்சி பண்ணிருச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பொழுதுமே டிஆர்பில மைக்ரோ மேக்ரோக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம பேசிக்க ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம யாருக்கு போய் டீச் பண்ண போறோம் ஸ்கூல் பசங்களுக்கு? +1 மைக்ரோ எக்கனாமிக்ஸ், +2 மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். ஸோ அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் கண்டினியூ ஆகுது. சரிங்களா? மணி அண்ட் பேங்கிங். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பழைய சிலபஸ்ல 10th யூனிட்ல ஒரு பகுதி, அப்புறம் 9th யூனிட்ல இருந்தது. இப்போ அதை வந்து நமக்கு 3rd யூனிட்ல வெயிட்டேஜ் வச்சு கொடுத்துருந்தாங்க. நிறைய சிலபஸ்லயும் ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும் போச்சுல இந்த யூனிட்ல இருந்து நியர்லி ஒரு 11 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். சரிங்களா? நியர்லி 11 இஸ் அ 10% அப்படிங்கிற நார்ம்ஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே வந்து இந்த 10%. 110 கொஸ்டின்ல ஒரு 10% ஒரு ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு வச்சா கூட இதெல்லாம் நிறையாவே. பட் இவங்க வந்து இந்த ஸ்டிக் டு த நார்ம்ஸ். இதுல வந்து ஒரு ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு போன தடவை ரொம்ப பழைய சிலபஸ்ல ஒன்றும் பெரிய அளவுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. பட் புது சிலபஸ்ல நிறையவே ரிவைஸ் பண்ணி நிறைய நியூ தியரிஸ்லாம் கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நெட் எக்ஸாம்ல இல்லாத சில தியரிஸ்லாம் கூட உங்களுக்கு இங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதுல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் வந்து நியர்லி ஒரு 9 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, WTO இதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒன்று. இது ஒரு ஓரளவு வெயிட்டேஜான ஒரு இதுதான். பப்ளிக் ஃபினான்ஸ் ஆஸ் யூஷுவல். பப்ளிக் ஃபினான்ஸோட டாமினன்சியும் தெளிவா இருக்கு. யூனிட் நல்லா வாஸ்ட் ஆக்கிட்டாங்க. பட் இதுல இருந்தும் ஒரு 11 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் புதுசா ஆட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இதுலயும் ஒரு 12 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபி ரெண்டும் சேர்த்து 9 தான் கேட்டிருக்காங்க. இதோட சிக்னிபிகன்ஸ் இன்னும் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல இதுக்கான வெயிட்டேஜ் கூடும் நான் நம்புறேன் நான். சரிங்களா? ஏன்னா இது வந்து புதுசா தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பேசிக்கான ஒரு சிலபஸ் தான். ரொம்ப அட்வான்ஸ்டு சிலபஸ்ல இல்லை. மற்ற யூனிட் மாதிரிலாம் வாஸ்ட் சிலபஸ்ல ரொம்ப பேசிக்கான ஒரு சிலபஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு 9 கிட்ட வந்து வெயிட்டேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்தியன் எக்கனாமி ரெண்டு பார்ட்டும் சேர்த்தே உங்களுக்கு 18 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே சேர்த்து 18 கொஸ்டின் தான். இது கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ பெரிய சிலபஸ்க்கு இதோடைய வெயிட்டேஜ் குறைவு தான். சரிங்களா? பட் ஆனாலும் அதோடைய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொடுக்க வேண்டிய சிக்னிபிகன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஆட் பண்ண குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ல ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக எக்கனாமெட்ரிக்ஸ்லையும் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்லயும் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்டிருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருந்தது. சால்வ் பண்ணி ஈஸியாலாம் ஆன்சர் பண்ற மாதிரிலாம் இல்லை.
ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 கொஸ்டின்ல வந்து ரேங்கிங் அடிப்படையில பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸோடைய டாமினன்ஸ் இந்த பேப்பர்ல வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அதே மாதிரி பேங்கிங்கும் அந்த பப்ளிக் ஃபினான்ஸும் அதை நாங்களும் சலிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான வெயிட்டேஜ் வச்சிருக்கு. மற்றபடி இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்லாம் போக போக கொஞ்சம் அதுக்கான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் சர்ப்ரைஸ் கால் தான் சரிங்களா, ரொம்பவே சர்ப்ரைஸ் கால் தான். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. பிக்யூஎல்ஐ எல்லாம் வந்து சூப்பரா கேட்டிருந்தாங்க. மல்டி டைமென்ஷனல் காம்பவுண்ட் இண்டெக்ஸோடைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு பிக்யூஎல்ஐ வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே நல்ல ஒரு கொஸ்டின் ஸ்டாண்டர்ட். நான் மறுபடியும் சொல்றேன், பழைய வீடியோல போன வீடியோல சொன்னதான் சொல்றேன். it was highly impressed with the question setter. hats off to the question setter. ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாங்க. சோ இதுதான் சரிங்களா, இதுதான் என்னுடைய ஒரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்னு வச்சுக்கலாம், இல்ல கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் டஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஓன்ட் சே இட் இஸ் டஃப் சரிங்களா. பட் தே ஹவ் யூஸ்ட் அ வெரி குட் இங்கிலீஷ் சரிங்களா, நல்லாவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கிலீஷை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ட்ரிக்கி அப்படிமா நானு ஐ ஒன்ட் சே டஃப் சரிங்களா. டஃப்லாம் கிடையாது. ஆலிகோபொலி நமக்கு தெரியாதா? பாருங்க கொஸ்டின் பேப்பர்லாம் ஆலிகோபொலி இருந்தது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆஹ், என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷன் எம்சிசி கோட்டி எம்ஆர் இருந்தது சரிங்களா. வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ் அதெல்லாமே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச டெர்மினாலஜிஸ் தான் சரிங்களா. சம் பீப்புள் ஆர் கமிங் டு த கன்க்ளூஷன் தட் கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிறாங்க. ஏன் ஈஸின்னு சொல்லியிருப்பாங்கிறதையும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் இருந்ததுனால கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு நினைச்சுக்கிட்டாங்க சரிங்களா. கண்டிப்பா அது கிடையாது. நமக்கு ஒரு வார்த்தைகள் தெரிஞ்சதுனால கொஸ்டின் பேப்பர் ஈஸி கிடையாது, நம்ம ஆன்சர் பண்ணது கரெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ கொஸ்டின் வாஸ் ஈஸி பட் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி டஃப். அவங்க இதை மாதிரி அக்ரி வித் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்ரி பண்றவங்க ஒரு லைக் கொடுங்க பார்ப்போம் சரிங்களா. நான் கவுண்ட் பண்ணுவேன் நான் சரிங்களா. ஐ வில் கவுண்ட் இட் லைக். பாருங்களேன், வெறும் லைக்குக்காக மட்டும் கேட்கல. நான் சொல்றது என்னன்னா, டு யூ அக்ரி வித் மீ தான் கேட்கறதுக்காக தான் அந்த லைக் பட்டனை கொடுக்குறேன் நான். கேட்குறேன் நான் என்னன்னா, கொஸ்டின் ஈஸி எஸ் ஐ அக்ரி பட் ஆப்ஷன்ஸ் ஆர் மேக்கிங் த கொஸ்டின் டஃப் சரிங்களா. அதனால டஃப்னு சொல்ல முடியாது, ட்ரிக்கி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் சரிங்களா. அதே மாதிரி ஓவராலா எப்படின்னு கேட்டீங்கன்னா க்ளோசர் ஆப்ஷன்ஸ் சரிங்களா. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே வந்து க்ளோசர் ஆப்ஷனா இருந்ததுனால எலிமினேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு ஒண்ணு. அதே மாதிரி இந்த டிஆர்பியில எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய வேர்ட் பிளே, நல்லா வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஒன் லைனர்லாம் வந்து ஈஸினா ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க, ட்ரிக்கினா ரொம்ப ட்ரிக்கியா கேட்டிருந்தாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸ்லாம் வச்சிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் ரிவ்யூ அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன் நான் சரிங்களா. அதே மாதிரி அசெஷன் ரீசனிங் கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஆயிருச்சுங்க. என்னன்னு தெரியல, வழக்கமா நம்ம அசெஷன் ரீசனிங் தான் வந்து கொஞ்சம் வேகுன்னு நினைப்போம், ஆனா அதுல ஈஸியா பண்ணிட்டாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வெரி சேலஞ்சிங். நிறைய கொஸ்டின்ஸ் வெரி சேலஞ்சிங். இது மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸும் பார்த்த மாத்திரத்திலே ஆன்சர் பண்ற மாதிரிலாம் இருந்தது. அதே மாதிரி ரேண்டம் ஃபேக்ட் கண்டினியூஸ் டிஆர்பியில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ரேண்டமா கொஸ்டினை எங்க இருந்து எடுக்காங்கன்னே தெரியாத மாதிரி சில ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. அதை இன்னும் நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஹவு many of them are agree with my ரிவ்யூ சரிங்களா. என்னோட ரிவ்யூ வந்து சார் கரெக்ட் தான் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல போடுங்க. எஸ் சார் ஐ அக்ரி வித் யுவர் ரிவ்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மறுபடியும் நான் சொல்றேன், க்ளோசர் ஆப்ஷன்ஸ் சரிங்களா. எலிமினேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்தது. வார்த்தை ஜாலங்கள் ரொம்பவே பயன்படுத்தி இருந்தாங்க சரிங்களா. வேர்ட் சூசிங் எக்ஸ்ட்ராடினரி. ஒன் லைன் வந்து ஈஸி டு ட்ரிக்கி சரிங்களா. ஈஸியான கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஈஸி, ட்ரிக்கியான கொஸ்டின் எல்லாத்துக்கும் ட்ரிக்கி. அதே மாதிரி அசெஷன் ரீசனிங் வாஸ் கம்பேரிட்லி ஈஸி திஸ் டைம். இன்னொன்னும் ரொம்ப ஜெனரஸா இருந்திருக்காங்க. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் இஸ் வெரி சேலஞ்சிங் சரிங்களா. சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல சரிங்களா. அதே மாதிரி ரேண்டம் ஃபேக்ட்ஸ் அதே மாதிரி கம்மியாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன், அதனால சோ தட் யூ ஈஸிலி கனெக்ட் வித் திஸ். பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னேன். இதெல்லாம் ஆன்சரே டிஆர்பி போர்டு கிட்ட தான் விட்டுருக்கேன் நான். ஆன்சரே டிரைவ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ஒரு இது. அதே மாதிரி இது வந்து சர்ப்ரைசிங் சரிங்களா. வழக்கமா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கேட்பாங்க, அவங்க எந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க சொல்லி கேட்டாங்க. பட் லக்கீலி என்னன்னா, ராபர்ட்சன் வந்து நமக்கு வந்து இந்த கேம்பிரிட்ஜ் வெர்ஷன்ல படிச்சதுனால மேபி ஈஸியா போட்டிருக்கலாம் சரிங்களா. அதான் சொல்லலாம், ஈஸியாவும் இருந்தது கொஞ்சம் டஃபா இருந்தது. இந்த வார்த்தை ஜாலங்கள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பாத்தீங்கன்னா, ஆஸ் சரிங்களா, ஆஸ் கண்டினியூ வித் தி ரியாக்ஷன் டு த earlier experience of a violent
price changes, cutthroat competition among the oligopolistic firm அப்படின்னு சொல்லி அந்த அந்த சூசிங் ஆஃப் லாங்குவேஜ் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. சரிங்களா? ரொம்பவே வந்து நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பேராமெட்ரிக் பிரைஸ் இதை வந்து கொலிசிவ்ல நம்ம படிச்சிருப்போம். டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் நம்ம படிச்சிருப்போம். டாமினன்சி ஃபார்ம் பிரைஸ் இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆப்ஷன், ஈஸி டு எலிமினேட்லாம் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். சிஆர்டியா இது ரெண்டும் எலிமினேட் பண்ணிருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் வரல, ஏயுபி எலிமினேட் பண்ணிட்டு சிஆர்டியான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. டு அக்ரி வித் மீ? எஸ். இது ஒண்ணு. அதே மாதிரி இதுவும் தான். சரிங்களா? நேஷனல் இன்கம் எஸ்டிமேட் தி வால்யூம் ஆஃப் கமாடிட்டி அண்ட் சர்வீஸ் டர்ன்ட் அவுட். அதாவது நம்ம நேஷனல் இன்கம் என்ன சொல்லுவோம்? சம் டோட்டல் ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் ப்ரொடியூஸ் இன் த கண்ட்ரி ஃபார் பீரியட் ஆஃப் கிவன் இயர் அப்படின்னு சொல்லி படிப்போம். சரிங்களா? ஃபார் கண்ட்ரி ஃபார் பீரியட் ஆஃப் 1 இயர் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஆனா டேர்ன் அவுட் டியூரிங் a given period counted without a duplication அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சரி ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கன்வீன்சிங்கா இருக்கிறது போட்டுடலாம். பட் ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நேஷனல் இன்கம் ஃப்ளோ ஆர் ஸ்டாக் எக்ஸாம்பிள்ல வந்திருக்கும். ஃப்ளோவா ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். சரிங்களா? அதனால தான் சொன்னேன், ட்ரிக்கியா கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் தான். ஆலிகோபோலி நமக்கு நல்லா தெரியும். பிரைஸ் ரிஜிடிட்டி ரொம்ப சூப்பரா தெரியும். கிங் டிமாண்ட் கவ் எப்போ தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நம்மளால வரைஞ்சிருவோம். ஆனா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? போத் பிரைஸ் ரைஸ் அண்ட் பிரைஸ் ரிடக்ஷன்ல வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒருபடி மேல போய் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுதான் நான் சொன்னேன், ஹேட்ஸ் ஆஃப் டு தி கொஸ்டின் செட்டர். சரிங்களா? கண்டிப்பா ஒரு நல்ல பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னு நினைக்கிறவங்க தான் கொஸ்டின் அழகா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆஸ் ஐ செட் earlier, இங்க பாருங்க, ரேண்டம் ஃபேக்ட்ஸ் கண்டினியூஸ். சரிங்களா? இது டிஆர்பியோட ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? உங்களுடைய பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ரேண்டமா சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள எப்படிதான் நுழைப்பாங்க தெரியல, நுழைச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா சி தட் பாருங்க, 1991ல கிராஸ் பிஸ்கல் டெபிசிட் ஆன ஜிடிபி எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரேண்டம் ஃபேக்ட். சரிங்களா? அதே மாதிரி மூமெண்ட் டு ஹக் தி ட்ரீ. சரிங்களா? இதுவும் ரேண்டம் ஃபேக்ட் தான். அதே மாதிரி தேர்ட் விக்ஸல் ப்ரொவைட் an ethical footing for a benefit received theory in the form of voluntary evaluations. இதெல்லாமே ரேண்டமா இருந்தோ கரெக்டா எடுத்து பப்ளிக் ஃபினான்ஸோட தொடர்புடையப்படுத்தி சூப்பரா கேட்டு விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஜெனரல் ரிவ்யூ. ஓவராலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஷின் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி டஃப். அது வி ஹாவ் டு அக்ரி வித் தட். அது மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ். சரிங்களா? தட் கண்டினியூஸ், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி கம் டு த கட் ஆஃப். சரிங்களா? கம் டு தி கட் ஆஃப் பாயிண்ட். எல்லாருமே இப்போ அடுத்த கேள்வி என்ன தெரியுமா இருக்கும்? கட் ஆஃப். என்ன கட் ஆஃபா இருக்கும்? நான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில பாஸ் ஆயிட்டேன். ஜிகேல வந்து 10க்கு 5 கொஸ்டின் போட்டேன். அப்புறம் எஜுகேஷன் மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்தது கொஸ்டின். ஸோ 30க்கு ஒரு 15ல இருந்து 18 வரைக்கும் போட்டிருக்கேன். கோர் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ்ல 60ல இருந்து 80க்குள்ள போட்டிருக்கேன். கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் நம்மளுக்குள்ள இருக்க மெஜாரிட்டி. நான் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வருது. சரிங்களா? சார் நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைச்சிருமா, வாட் வில் பி தி கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டனால. கட் ஆஃப் அப்படிங்கிறது இது ஒரு ரிலேட்டிவ் மெஷர். சரிங்களா? இது நம்மளுடைய மார்க் மட்டும் தீர்மானிக்காது. நம்ம கூட போட்டி போட்டு எழுதினவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதில் தீர்மானிக்கும். சரிங்களா? ஸோ நான் இத்தனை கொஸ்டின் போட்டிருக்கேங்கிறது டசன்ட் மேட்டர். நம்ம கூட போட்டி போட்ட சக போட்டியாளர்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து தான். அது நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப அப்படிங்கிற விஷயத்துல கட் ஆஃப் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லலாம். சரிங்களா? 85 அபோவ் எடுத்தா கண்டிப்பா கிடைச்சிடும், 95 அபோவ் கண்டிப்பா கிடைச்சிடும், 105 மேல எடுத்தா கண்டிப்பா கிடைச்சிடும், 110 வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ரேண்டம் ஃபிகர் தான். நாட் ஜெனரலைசிங். சரிங்களா? பட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர்ஸ். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈஸி, டூயபிள் தான். சரிங்களா? அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஈஸி போட்டுடலாம். டியூவல் பை பேப்பர் தான். பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன், கீன்ஸோட புக் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா கொஸ்டின் ஈஸி மாதிரி தான் தெரியும். டூவபிள் பேப்பர் தான். சரிங்களா? அது மாதிரி இந்த 50-50 சான்சஸ்லாம் இருந்திருக்கு பாத்தீங்களா? 50-50 கொஸ்டின்ஸ்லாம். எஸ், அந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருப்பேன், 2 ஆப்ஷன்ல ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அந்த 50-50 கொஸ்டின்ஸ் அதுல யாருக்கு வந்து ப்ரிசைஸ்லி அந்த இடத்துல ப்ராப்பரா எலிமினேட் பண்ணி
போட்டிருக்காங்களோ, நல்ல ஒரு இன்டலெக்சுவல் கெஸ் அப்படிம்பாங்க, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். ஆஸ் யூஷுவல் ட்ரிக்கி ட்ரிக்கி கொஷின்ஸை யோசிச்சு நிதானமா டைமை நல்லா யூஸ் பண்ணி நல்ல உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ் எல்லாம் பயன்படுத்தி போட்டு இந்த ரேண்டமா எலிமினேட் பண்ணி ட்ரிக்கி கொஷின்ஸை ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனிதிங் மோர் தென், சரிங்களா, இட் இஸ் அகெயின் மை பர்சனல் ஒப்பீனியன் தான், சரிங்களா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இக்கனாமிக்ஸ்ல 110 கொஷினுக்கு 75 to 85 ஈஸியா போடலாம் போடலாம், இது என்னுடைய பெர்செப்ஷன், சரிங்களா, என்னோட பெர்செப்ஷன். டூவபிள் பேப்பர் 75 வச்சுக்கோங்களேன், சரிங்களா, 75 மேல தாராளமா எடுக்கலாம். ஸோ எது நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் கிராசிங் மோர் தென் 80+, ஐ சே இட்ஸ் குட் ஸ்கோர், சரிங்களா. நான் வந்து இது கட் ஆஃப்னு நான் கன்க்ளூட் பண்ணல. ஐம் நாட் சேயிங் திஸ் இஸ் அ கட் ஆஃப். வாட் ஐம் சேயிங் இஸ் எது டீசன்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 80 above எடுத்தீங்கன்னா இட் இஸ் a டீசன்ட் ஸ்கோர், சரிங்களா. 80 above is a decent score. Now we'll give it to the டிஆர்பி ஃபைனல் கீ போடட்டும். எல்லாருடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இப்போ நிறைய டிஸ்பியூட்டட் ஆன்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும், சரிங்களா. அதனால இப்போதைக்கு நம்ம ஓப்பன் மைண்ட்ல இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ, சரிங்களா, 80 above இஸ் a குட் ஸ்கோர் அப்படிமே. பட் அதுதான் கட் ஆஃப்னு கேட்டுறாதீங்க, சரிங்களா. நல்ல டீசென்டான ஸ்கோர் அப்படின்னா 80 above to 90 வரைக்குமே வந்து நல்ல டீசென்ட் ஸ்கோர் தான், சரிங்களா. நல்ல நல்ல டீசென்டான ஸ்கோரு. ஸோ வெரி குட் ஸ்கோர்னே நான் சொல்லுவேன். நான் 100 அப்போலாம் எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸலண்ட். 80 to 90 வெரி குட் ஸ்கோர், சரிங்களா. 75 to 80 எடுத்திருக்கேன் சார், குட் ஸ்கோர், ஓகேவா. ஸோ ஓகே, இது என்னுடைய ஒப்பீனியன், சரிங்களா. டோன்ட் கம் டு தி கன்க்ளூஷன், திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் கட் ஆஃப் பார்க். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். படிச்சு முடிச்சாச்சு, டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சாச்சு, நல்லபடியாக முடிச்சாச்சு, ஆன்சர் கீ செக் பண்ணியாச்சு, அஃபிஷியல் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மை ஹம்பிள் அட்வைசஸ், இவ்வளவு நாள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, சரிங்களா. வாட் ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் இஸ் டோன்ட் பி இன் ஹரி, சரிங்களா. இவ்வளவு நாள் நம்ம பொறுத்துட்டோம், சரிங்களா. என்னடா சார் பிலாசபி பேசுறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, திஸ் இஸ் த ரியாலிட்டி. டோன்ட் பி இன் ஹரி, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. 1 வீக் இருந்தாலும் சரி, 10 days இருக்கட்டும், தீபாவளி எல்லாம் கழியட்டும், சரிங்களா. ஸோ அக்டோபர் எண்டு வரைக்கும் கூட எடுத்துக்கோ. டோன்ட் பி இன் ஹரி, குட் திங்ஸ் டேக்ஸ் டைம், சரிங்களா. நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நேரம் காலம் எடுத்துக்கும். பட் அதுக்கு முக்கியமா என்னன்னா இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் பொறுமையா கையாளுவோம், பொறுத்தா பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க. வாட் எவர் சிக்னிஃபிகண்ட் இன் லைஃப் கம்ஸ் வெரி சைலண்ட்லி. நமக்கு வந்து அரசாங்க வேலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா சைலண்டா வரும். ஆல் யூ நீட் இஸ் பேஷன்ஸ். அமைதியா பொறுமையா நம்ம காத்திருப்போம், சரிங்களா. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது நான் உங்களோட சேர்ந்து நானும் ப்ரேயர் பண்றேன் நான், சரிங்களா. அதனால அடுத்தது இந்த எக்ஸாம்ஸ் வேற ஏதாச்சும் நம்ம எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் வந்ததுன்னா எழுதுங்க, உட்காந்து படிங்க. ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ அவுட், சரிங்களா. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் ட்ரை டு சால்வ் த queries. So best wishes for you all. Take care.